மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு மாளிகை. ஸோ அங்கதான் இருக்கோம். நானும் நம்ம மிஸ் வந்திருக்கோம். இந்த மண்டபம்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம பார்க்கலாம். இந்த மண்டபத்தோட எப்படியோட சொன்னா அவங்க செம்மையா இருக்கும்ல. வணக்கம், என் பேர் தனபால். அவர் தான் நம்ம இந்த செக்டரோட எல்லா ஃபெசிலிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. ஏன்னா நம்ம சொல்றதை விட ஓனரே சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவும் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால நம்ம அவரையே சொல்லணும். என்ட்ரன்ஸு நம்ம இது அப்படியே வழி வரும். இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்குது இந்த இடம். நம்ம வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் ஆட்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த இடம்லாம் கூட நல்ல லைட். ஆமாம், இது மேலே எல்லாம் அந்த லைட் டெக்கரேஷன் வாங்கணும். இல்லை லைட் டெக்கரேஷன் உள்ள வரும்போதே ஒரு தாஜ்மஹால் உள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப அட்ராக்ஷனான லைட் இருக்கும் உள்ள வரும்போது. நைட் டைம்ல ஆமாம், நைட் டைமில் எதுக்குள்ளேயோ நம்ம நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங் இருக்கும். ஏன்னா இந்த காஸ்டியூம்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அந்த டைம் வச்சாங்க. ஸோ இது இதுலயே இருக்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஃபிக்ஸும் பண்ணப்படும், இன்னைக்கு பண்ணிடுவோம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள நுழையும் போதே ரொம்ப சூப்பர். ரொம்ப இடம்லாம் வந்து பண்ணால் பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். லைனாக ஒரே அது ஒரு சுத்தமாக போயிடும். பப்ளிக் எந்த இடமும் இல்லை. சூப்பரா இருக்கு சார் இந்த ஹால். இந்த ஹால் பத்தி சொல்லுங்க. இந்த ஹால்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க. மேடம், இந்த ஹாலில் வந்து லிஃப்ட் வசதி இருக்கு மேடம். ரெண்டாவது சேர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரொம்ப ராயலாக இருக்கும். இது மேலே இன்னும் நாங்கள் கவர்லாம் போடுவோம். கவர் போட்டால் ரொம்ப லுக்கிங் சூப்பராக இருக்கும். 160 பேர் ஒரே டைமில் உட்காரலாம். இன்னும் ஒரு 100 பேர் கூட சாதாரணமாக அப்படி இது பண்ணலாம். இந்த பக்கம் வெளியே அவுட்டில் ஒரு 250 பேர் 300 பேர் இருந்தால் கூட ஒரு க்ரௌடு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், நாங்கள் ரொம்ப இதுக்குள்ள ஏசி ஹால் இல்லை. ஆமாம், கம்ப்ளீட் ஏசி. ஏசி ஸ்டேஜ் ஏசி எல்லாமே ஏசி. ஹால் ஃபுல்லாகவே ஏசி. அதனால க்ளோஸ்டு டோரா க்ளோஸ் டோராக கிடையாது. அந்த சோபாக்கெல்லாம் வந்து தனி காசுலாம் கிடையாது. அது இன்க்ளூடிங் நம்ம வாடகையிலே வந்துடும். இந்த டைல்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா சார்? டெக்கரேஷன் தனியாக ஆள் அது மட்டும் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அவங்களையும் அதிகமாக இல்லை, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுக்கணும். அந்த கண்டிஷனுக்கு வச்சுருக்கோம். அதிகமாக அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டால் கூட நாங்கள் அதை வந்து தடுத்தறி பண்ணி கம்மியாக பண்ணி கொடுப்போம். மண்டபத்துல கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்தே காசு எடுத்து வைக்கிறவங்களா இருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரா இருக்கு சார். ஒரு ஏழைகளுக்கும் ஏற்ற மாதிரி எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வசதியான லைட்டிங் கூட எல்லாமே ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாம், சாதாரண இதுலேயே பண்ணிக்கலாம். ரொம்ப டெக்கரேஷன் தரது பண்ணணும்னாலும் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ரொம்ப காசுலாம் செலவு இருக்காது. நான் சார் இந்த 2 ரூம் இருக்கு, 2 சைடு. மேடம், அது வந்து மனமும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். உள்ள கண்ணாடிலாம் இருக்கு. உள்ள உட்காந்து ட்ரெஸ் எடுக்கிறது பிரிண்டர் இருக்கு. உள்ள அட்டாச் பார்த்துக்கலாம். தனியாக உள்ள கலர் இங்கிலீஷ் செப்பரேட்டாக இருக்குது. மனமானாலே நம்ம ஹாலுக்கு எல்லா இடமும் பார்த்தோம். நமக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குல்ல, நமக்கு எது போறோம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா நிறைய பேர் எது சொல்லுவாங்க சாப்பிட்றதுலாம். ஸோ அந்த இடம்லாம் கண்டிப்பா நம்ம சார்ஜே கேட்டுருவோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அப்படியே இறங்கி இந்த படிக்க அப்படியே போயிடும். அப்படியே இறங்கி நல்ல பிராடாக இருக்கும். எந்த வயசானவங்களும் ஏற்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாமி வைக்கிற மாதிரி அவங்க மேலே வந்து இங்கே அப்பயே கூட வச்சுக்கலாம். அப்பயே இருக்கிறது வந்து இங்கே வச்சுக்கலாம். இது வந்து வெளியே டைனிங்க்கு வெளியே சாப்பிட்டு வந்து வெளியே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் சேரை போட்டு. அந்த மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்கும், வசதியாக இருக்கும். எல்லாமே பப்பையும் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு வந்து வெளியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அழகாக உட்காந்துக்கலாம். பிள்ளைங்களாம் விளையாடணும், நல்லா இருக்கும். ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன் மக்களே. நம்மளும் வந்து சாரோட போயிட்டு இந்த டைனிங் ஹாலை வந்து சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டைனிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பேண்டாக ஒயிட் சைஸில் இருக்குது. அதாவது 90 மெம்பர்ஸ் தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஸ்பாட். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஏரியாவும் இருக்குது. குக்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜெலாம் நம்ம வந்து உள்ளே குக் பண்ணுற மாதிரி கிச்சன் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே எதிர்க்கா போல் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் இருக்குது. நம்ம குக்கிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சு சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மக்களே. சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் சாப்பிட்டோம்னு சொன்னால் கை கழுவோம்ல, அந்த இடம் தான் இது. மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து ரொம்ப அப்படியே பளபளன்னு அந்த மாதிரி இது டைல்ஸ் போட்டிருந்தாங்க. கீழே இருக்க ஃப்ளோர் ஒர்க் இருக்க அந்த டைல்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்க்காக ஒரு தனி ஸ்பாட் வச்சுருக்காங்க. நான்வெஜ்லாம் என்னென்ன பொருட்களில் வந்து செய்வோமோ அந்த பொருளெல்லாம் வந்து மேலேயே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய லார்ஜ் சைஸில் தான் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேருக்கு நம்ம சமைக்கலாம் போல், அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. இந்த பாத்திரங்கள்லாம் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு ஹைலைட்டு. இது வந்து திடீர்னு ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க வெளியூர் வந்து அவங்க ஆட்கள் யாராவது வருவாங்க. திடீர்னு அவங்க லாட்ஜில் ரூம்லாம் பிடிக்க வேண்டியது. இங்கேயே ஒரு 20 பேர் தங்கலாம். இந்த ரூமில் ஒரு 10 பேர் தங்கலாம். அதுவும் ஒரு இதே ரூம் தான். அங்கேயே ஒரு 10 பேர் தாராளமாக தங்கலாம். ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே
எங்களுக்கு புரியல இல்லையோ நல்லா பார்க்குறோம் எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது ஆக்சுவலி. இன்னும் என்னன்னா படிக்காத மக்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சுத்த தமிழ்ல தெளிவா சொல்லிருக்கீங்க. அதனால எல்லாருமே உங்களை தேடி வரணும், எல்லா மக்களும் இங்க நடக்கணும்ன்றது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டியும் அவருக்கு இதை சொல்லியிருக்கோம். பிளஸிங் சார், நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுடைய தாட் என்னன்னா இதுல வந்து வருமானம் நம்ம ஒரு தேவையே பண்ணணும், அதுக்காக கம்மியா பண்ணிருக்கோம். வந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு படிச்சு பண்ண முடியுமோ கண்டிப்பா அந்த அளவுக்கு கம்மியா நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நாம வெளியே ஏன்னா எல்லா இடத்துக்குமே நாங்க பார்த்துட்டு, ஏன்னா இங்க பார்க்கும்போது இவ்வளவு ஃபெசிலிட்டியோட நீங்க 23,000 சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்க ப்ளஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வடசென்னை விழாவுக்கு ஏற்ற மாதிரி வடசென்னையில இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கூலி தொழில் செய்யறவங்க தான் இருக்காங்க. அவங்கள பல பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கல்யாணத்துக்காகவே ஒரு அவங்களோட வாழ்க்கையில பாதி சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு மண்டபம் புக் பண்ணி அவங்களுடைய மொத்த காசுமே போயிடும். ஸோ அவங்களும் வந்து இந்த நம்ம மண்டபத்துல வந்து கல்யாணம் பண்றாங்களோ ஒரு நானே அப்படிதான் என் கல்யாணத்துக்குலாம் என்னால முடியல, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி கம்மியா பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு இது, அதை கொஞ்சம் நிறைவேற்றிட்ட மாதிரி. நீங்க வளர்ந்து ஒரு பிசினஸ்ல வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்காக இதை பண்ணிருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசெட் சார். கண்டிப்பா இந்த சேவையை நீங்க தொடரணும், நல்லபடியா நடக்க போகணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே தாராளமாக தண்டையார்பட்ட மக்கள் வண்ணார்பட்ட மக்கள்லாம் ரொம்ப நியரஸ்ட்டு, நீங்களாம் அருமையாக முறையில் நீங்கள் வந்து பங்களிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நன்றிங்க.